254 ரன்ஸ் அடித்த இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் இந்த மேட்சை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் செமிஃபைனல்ஸில் இந்தியா ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. எல்லாரும் சாம்சன் ட்ராப் ஆன கேட்ச் பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆஸ் அ ஃபேனாக இந்த மேட்சை டிசைட் பண்ணுறதுக்கு நிறைய க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த க்ரூஷலான மூமெண்ட்ஸ் என்னென்ன, அது எப்படி வந்து மேட்ச் வின்னிங் கான்ட்ரிபியூஷனுக்கு அமைஞ்சது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எதை பற்றி பேசுறது மாஸ்டர்? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது, இட்ஸ் ரன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? வேங்கடே பிச்சு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தது தான். ஓகேவா? ரன்ஸ் ரன்ஸ் ரன்ஸ்ன்னு ரெண்டு ஸ்ட்ராங் பேட்டிங் டீமு பயங்கரமா பவுலர்ஸை போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. பட் என்ன சொல்றது, ஒரு கிரேட் செமிஃபைனல் கான்டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆமாம், ஹை ஸ்கோரிங் வென்யூ அண்ட் அதுக்கு இல்லாமல் வந்து ஆல்மோஸ்ட் 500 ரன்ஸ் இன்னைக்கு வந்து போயிருந்துச்சு. ஸோ இட் இஸ் அ ரன் ஃபீஸ்ட் தான். ஐ திங்க் இந்த மேட்சை வந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம அந்த ட்ராப் கேட்சில் இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் அந்த ட்ராப் கேட்ச்சு நடந்தப்போ. ஸோ அதுக்கப்புறமா சாம்சங் ஹேஸ் லைக் நோ அதர் செகண்ட் தாட் அந்த ட்ராப் கேட்சுக்கு அப்புறமா. ஆமா, டிராப் கேட்ச் வந்து நீங்க என்ன அனுப்பிச்சீங்கன்னா பேசிக்கலி ப்ரூக் டிராப் த வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். நான் சாம்சன் இன்னிங்ஸ்ல எப்படி நான் இது பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து டேலண்ட் எல்லாமே வந்துருது. அந்த கான்ஃபிடென்ட்டோட அவர் விளையாண்டாரு. ரொம்ப அவர் போஸ்ட் பிரசன்டேஷன்லயே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்காரு, நான் ரொம்ப ட்ரை ஹார்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாம அவரோட ஓன் கேமை விளையாட விட்டா he can play like any shots. அதுதான் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்லயும் அதே தான் ப்ரூவ் பண்ணாரு, இந்த மேட்ச்லயும் பண்ணாரு. ஸோ இட்ஸ் வெரி வெரி குட் திங் தட் இந்தியா கோயிங் இன் டு ஃபைனல் வித் அ வெரி இன்ஃபார்ம் ஓப்பனர். ஆமாம், ஃபென்டாஸ்டிக்கான நாக்கு, அதாவது வந்து குறையே சொல்ல முடியாத ஒரு நாக்கு. அண்ட் வென் ஹீ இஸ் ஆன் சாங் அவர் வந்து அவரோட ஷாட்ஸ் எல்லாமே வந்து ஐ ப்ளீஸிங்காக இருக்கும். ஐ திங்க் இன்றைக்கி அவரோட ஒரு பேட்டிங் மாஸ்டர் கிளாஸ் அகெயின் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது ஒரு மூமெண்ட்டை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டை பற்றி பேச மாட்டாங்க. ஹவு க்ரூஷியல் ஆர் ஹவு ஃபென்டாஸ்டிக் வாஸ் டூபே கம்மிங் இன் டு கவுண்டர் அட்டாக் ரஷீத். ஸோ யாருமே நான் அதை வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த டயத்துல வந்து ஆதில் ரஷீத் வந்து ஓரளவுக்கு நல்லா போட ஆரம்பிச்சு, அவர் தான், நான் வந்து பும்ரா அளவுக்கு கம்பேர் பண்ணல, அவங்க டீம்ல வந்து பவுலிங் வந்து அவர் தான் எக்ஸ்பேக்டர். கரெக்டா? ஸோ நம்ம ஆஃப்லைன்ல பேசணும், அவரை நல்லிஃபை பண்ணிட்டீங்கன்னா இங்கிலாந்து ஹஸ் நோவேர் டு ஹைட். ஓகேவா? ஸோ அந்த மொமெண்ட்ல வந்து மேபி வேற யாரோ கொஞ்சம் தட்டி விட்டு விளையாட அவரை இது பண்ணியிருந்தா மேபி இன்னொரு 20-30 ரன் குறைஞ்சிருக்கும், மேபி இன்னும் கம்மியா இருந்திருக்கும். ஆனா அந்த மொமெண்டம் கண்டினியூ பண்றதுக்காண்டி தூபேவை இறக்குனது வந்து இஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக். அகைன் நான் முதல்ல வந்தவனே கொஞ்சம் ஓரளவுக்கு தட்டி விளையாடுவார்னு நினைச்சேன். he was not going to do that. வந்ததுல இருந்து 6 அடிச்சது வந்து, ஸோ இட் கண்டினியூட் த மொமெண்டம். இங்கிலாண்டை வந்து அப்படியே பேக் டு த வால் வந்து புஷ் பண்ணுது. அதை அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஐ திங்க் அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனும் வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு. அதுவுமே வந்து பவுலர்ஸை ரொம்ப வந்து அலைன் எல்லாமே கரெக்டாக பண்ண விடாமல் மாற்றுச்சு. ஆஸ் யூ செட், லைக் இட் இஸ் ஒன் ஆஃப் த வெல் டிசைடட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். டூபே உள்ள வந்தது. ஏன்னா வந்து மேட்ச் வந்து ஸ்டாப்பே ஆகலை, பாஸே ஆகலை விக்கெட்டுக்கு அப்புறமா, அப்படியே கண்டினியூ பண்ணி எக்ஸ்ப்ளோர் ஆகி போய்கிட்டே இருந்துச்சு. பேட்டிங்கில் வந்து இவ்வளோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போவுமே ஹோல்ட் ஆகும்ல, அதாவது கேச்சஸ் வின்ஸ் யூ மேட்சஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னு. இன்னைக்கு அக்சர் பட்டேல் வந்து அதை லிட்ரலி அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆமா, நம்ம லாஸ்ட் ரெண்டு வீடியோவா இந்த டோர்னமெண்ட் வீடியோ ஃபுல்லாவே பேசியிருப்போம் இல்லைங்களா? இந்தியா கேட்ச் பிடிக்க மாட்டாங்க, ஒரு குரூஷியல் மேட்ச்ல வந்து டிஃபரன்ஸ் இட் வில் மேக் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோ கூட 101% கஷ்டமான கேட்சை கூட பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து இன்னைக்கு நடத்திட்டாங்க. எஸ்பெஷலி அந்த ஹாரி ப்ரூக்கோட விக்கெட் வந்து 2 திங்ஸ். ஓகேங்களா? பும்ராவோட ஸ்லோவர் பால்ஸ் அப்படியே அந்த பின்னாடி போய் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. எனக்கு கொஞ்சம் லைட்டா அந்த கபில் தேவ் 83 வேர்ல்டு கப்ல பிடிப்பாரு, அது கொஞ்சம் ஞாபகம் வந்தது. ஆனா இட்ஸ் நாட் ஈஸி. பேக் சைட்ல போய் அப்படியே டைவ் அடிச்சு பிடிச்சது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேட்ச். அதே மாதிரிதான் அந்த இன்னொரு கேட்சுமே பவுண்டரி லைன்ல ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல நீங்க ரன் பண்ணி பிடிச்சு பாஸ் பண்ணி விடுறது வந்து ஐ திங்க் தோஸ் 2 catches made a huge difference in this match. ஆமாம், அதாவது ரெண்டு விஷயம் அந்த ரெண்டு கேட்ச்லேயுமே அவர் வந்து ரொம்ப காமனாக பண்ணுது. ஆனால் அது ரொம்ப கஷ்டம் பண்ணுறது. ரெண்டு இதுலேயுமே வந்து என்னென்னா, அவர் வந்து அவரோட பாடி வந்து அவ்வளோ அஜைலாக இருந்துச்சு. ஸோ அந்த பால் எங்கே வந்து அவர் கரெக்டாக பிடிக்கணுமோ அந்த இடத்துக்கு அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டார். ஃபஸ்ட்டு கேட்ச்லலாம் 27 மீட்டர் வந்து ஸ்ப்ரிண்ட் அடிச்சுட்டு போயிருக்காரு. போயிட்டு அந்த பேஸ் செட் பண்ணிவிட்டு கடைசி செகண்ட் வரைக்கும்
ஐஸ் ஆன் த பால் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்ச் பிடிக்கும் போது. அதை வந்து அதுவும் ஓவர் த ஹெட் வரும்போது அது ரொம்ப கஷ்டம். அது 2 கேட்ச்லேயுமே வந்து கரெக்டாக வந்து அந்த ஐஸ் ஆன் த பால் வச்சு சூப்பராக பிடிச்சிருந்தாரு. ஐ திங்க் அந்த வில் ஜாக்ஸோட கேட்ச் வந்து பயங்கர ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து லைக் தேவர் க்ரூசிங் த்ரூ. அதே மாதிரி அந்த சாம் கரனோட திலக் வர்மா கேட்சுமே வந்து ரொம்ப குரூஷியல். ஓகேங்களா, ஏன்னா அகைன் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் தான் அந்த டயத்துல இல்லைங்களா, அதுவும் கரெக்டா நின்று கரெக்டா பிடிச்சது வந்து அகைன் இன்னைக்கு கேட்ச் பிடிக்காததான் ஹியூஜ் டிஃபரன்ஸ் கம்பேர் டு லைக் ப்ரீவியஸ் மேட்சஸ். கண்டிப்பாக நம்ம கேட்சஸ் பற்றி பேசிட்டோம். பட் ஆனால் வந்து 2 பவுலர்ஸ் வந்து கடைசியாக வந்து நம்ம மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே அட் த எண்டில் வந்து அந்த 1 or 2 overs தான் டிசைட் ஆகும். அது பேட்டிங் டீமாக இருந்தாலும் சரி, பவுலிங் டீமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பும்ரா வந்து 18வது ஓவர் வெறும் 6 ரன் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 19th ஓவர் வந்து ஹார்திக் பாண்டியா போட்டிருக்காரு. அந்த ஓவரை டார்கெட் பண்ணணும்னு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அவங்களால வந்து அதை நல்லிஃபை பண்ண முடியல. அந்த 2 ஓவர் தான் வந்து ஐ திங்க் சீல்டு த மேட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்ம எவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தாலுமே அந்த 2 ஓவர் ஐ திங்க் ஃபென்டாஸ்டிக். அதாவது பும்ரா அண்ட் ஹார்திக். இல்ல அதுதான் நமக்கு லாஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்திருக்கும் நமக்கு லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ்ல தான். ஏன்னா இங்கேயுமே வந்து செட் பெத்தல் ஓகேங்களா, he was continuously attacking all the bowlers. ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் பும்ரா இஸ் லைக் இன் அ டிஃப்ரெண்ட் லீக். ஓகேங்களா, அவர் வந்து அந்த எக்ஸிகியூஷன் டேலண்ட் பிரச்சனை இல்லை அகைன் இல்லைங்களா, ப்ரெஷர்ல எக்ஸிகியூஷன், ஸ்லோ பால் யார்க்கரு எல்லாமே நெயில் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு பும்ராவோட ஓவர் வந்து தே கால்குலேட்டட் அதை மாதிரி வச்சுதான் விளையாண்டாங்க. ஆனா சீல் பண்ணது அப்படின்னு பார்த்தா ஹார்திகோட அந்த ஓவர் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் 6 ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்க விக்கெட் எடுத்து ஓவராலா 9 ரன்ஸ் வச்சு 30 ரன்ஸ் கோயிங் இன் டு த லாஸ்ட் ஓவர் வந்து சான்ஸே கிடையாது. அந்த 19th ஓவர் தான் நான் எனக்கு சொல்லுவேன்னா இட் சீல்டு த கேம் ஃபார் இந்தியா. ஸோ 2 crucial overs that made again a huge difference in this match. நம்ம 253 அடித்த உடனே நம்ம வந்து இது ஒன் சைடட் மேட்சாக போகுமோ, அதுவும் வந்து லைக் ஃபில் சால்ட் வந்து சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டார். அண்ட் ஜாஸ் பட்லர் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. பட் ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் இல்லை. ஐ மீன் இந்தியா ஒன் ஒன்லி பை 7 runs. ஐ திங்க் 1 hit away to draw. ஸோ ஐ திங்க் வி ஹாவ் டு கிவ் டு இங்கிலாந்து பேட்ஸ்மேன். ஐ திங்க் தே பிளேட் அ வெரி ஃபென்டாஸ்டிக் டோர்னமெண்ட். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து தோக்கவே இல்லை. அதாவது ஒரு மேட்ச்சை தவிர மீதி தோக்கவே இல்லை. ஐ திங்க் அவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல டோர்னமெண்ட் ஆடிட்டு போயிருக்காங்க, இந்த மேட்சும் சேர்த்து. ஐ திங்க் தே கேன் பி ப்ரவுட் ஆஃப் தெம் செல்ஃப். ஸோ ரொம்ப சூப்பர் பேட்டிங் இன்னைக்கு, எஸ்பெஷலி ஜேக்கப் பெத்தல். நீங்கள் அதில் ஆட் ஆன் பண்ணுங்கள் ஜேக்கப் பெத்தல். நான் ஜேக்கப் பெத்தல் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ நீங்கள் ஆட் ஆன் பண்ணுங்கள். இல்ல அதான் he is going to be the next superstar in England team and also around like other franchise leaguesலயுமே வந்து அவர் வருவாருங்கிறது. இந்த இன்னிங்ஸ்ல வந்து அகைன் ஃபியர்லெஸ். ஓகேங்களா, அது இங்கிலாந்து டீம் நார்மலா பண்றது. அவர் ஃபியர்லெஸ்ஸா இருந்தது. ஆனா நம்ம பேசுனதான் இஸ் ப்ராப்பர் மோஸ்ட்லி ப்ராப்பர் டெஸ்ட் லைக் மேட்ச், அதாவது டெக்னிக் பேட்டிங் இல்லைங்களா. ஹேட் ஆல் த வெரைட்டிஸ் லைக் T20 அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாமே இருக்கு. ஆனா ஐ திங்க் இஸ் டெம்பர்மெண்ட் அண்ட் பேசிக் டெக்னிக் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுதான் இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் அவ்வளோ கன்சிஸ்டண்டா அவரால் ரன் எடுக்க முடியும். ஆமாம், அகேன்ஸ்ட் அ குவாலிட்டி அட்டாக் லைக் இந்தியா வந்து இவ்வளவு எல்லா பக்கமும் சிதறடிக்கிறது வந்து ஒரு லேஸ்பட்ட காரியம் இல்லை. ஐ திங்க் as I said like England had a very fantastic fight back which was treat to watch. ஓகே மாஸ்டர், உங்கள் ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்கள். ஓவரால் இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் மேட்ச். ஃபிங்கர்ஸ் crossed ஃபார் த ஃபைனல்ஸ். ஸோ அவங்களோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்கள், we can conclude. இல்ல அதுதான். ஸோ இந்தியா ஐ திங்க் நம்ம பேசின சில கன்சர்ன்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டிங் இஸ் பேக் டு ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, டெத் ஓவர்ஸ் கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு செமிஃபைனல் ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ட் 1 or 2 கன்சர்ன்ஸ். ஓகேங்களா, மேபி அதை வந்து நம்ம அடுத்த ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ ஃபார் த ஃபைனல் நம்ம பண்ணலாம். பட் இட்ஸ் மோஸ்ட்லி க்ளோஸ் டு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் செமிஃபைனல். ஃபைனல் வந்து என்ன சொல்றது, இந்தியா ஹேஸ் அ வெரி குட் சான்ஸ். வேற எதுவும் ட்விஸ்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த செமிஃபைனலை எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க, உங்களுக்கு கீ மொமெண்ட்ஸ்லாம் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until meet you next video, signing off Vikram and Master, thank you.